கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு இயேசப்பாவுக்குள்ள நான் நம்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவை 2 சகோதரிகள் அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஒருத்தி பேரு மரியாளுன்னும் இனி ஒருத்தி பேரு மார்த்தாளுன்னு இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்ககிட்ட பேச வருகிறேன். இந்த உலகத்துல நிறைய மரியாளை இப்ப பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நிறைய மார்த்தாளை தான் கண்ணு முன்னாடி பார்க்க வேண்டியதா இருக்குது. அவங்க கூடயே டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குது. எதை சொல்லுகிறேன்? இந்த மார்த்தாள் என்பவள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறா. அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்னு. ஆனா மரியாளோ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கிறாள். மரியாள் வேலை செய்யாதவள் இல்லை. தேவனுக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரம் வேலை எப்ப வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா இயேசு எப்பவும் அவ வீட்டுக்கு வருவாரா? வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை அவ கரெக்டா பயன்படுத்தினதுனாலதான் அவ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நிறைய பேரு காலையில எழும்பின உடனே என் புருஷனை கிளப்புறதுக்கு முன்னாடி, என் பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு முன்னாடி, மதியம் சமையல் செய்யறதுக்கு முன்னாடி, அப்புறம் துணியெல்லாம் துவைச்சு போடுறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்கும் போது ஆத்திரம் சோத்திரம் ஆமேன். இன்னைக்கு நிறைய மார்த்தாளை வீடுகளிலே பார்க்கிறேன். ஒரு சில மரியாள் இருக்கிறதுனால தான் அவங்க நல்ல பங்கோட கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அநேக மார்த்தாளே, நீ மரியாளாக மாற வேண்டும். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற மரியாளே, எனக்கு எந்த நல்ல பங்கும் கிடைக்கலையேன்னு நினைக்கிறையா? நல்ல பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரை தேடு. இன்னைக்கு அநேக மார்த்தாள்கள் பெருகி இருக்கிறாங்க. வேலை வேலை வேலைன்னு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டதுனாலதான் உனக்கு உயர்வு வரல. ஆனா மரியாள் தேவனிடத்திலே இருந்தாள். தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது. அதே ஆண்டவர் இந்த நாட்களில ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல பங்கு உனக்கு கிடைக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மார்த்தாளை போல நாங்கள் இல்லாமல் மரியாளை போல உங்க சமூகத்துல காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கவலைப்படாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.